சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் பிறக்கின்ற பொழுதும் அந்த விடியற் காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை உங்களுடைய செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உங்களுடைய விழிகள் திறந்தவுடன் வெளிச்சம் தெரிவது போல, இருட்டு தொலைந்து போவது போல உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தொலைந்து போக வேண்டும் என்ற வேண்டுதலோடு, உறுதியாகவே ஒரு இறைவனுடைய நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியினை கேட்பதின் வழியாக ஓரளவிற்கு நிலைமையை சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியும். இந்த கிரகங்கள் இந்த நேரத்தில் நமக்கு சாதகமாக இருக்கிறார்கள், அதன் காரணமாக நம் துணிச்சலாக செயல்படலாம். இந்த நாளில் நமக்கு சாதகமாக இல்லை, கொஞ்சம் நிதானமாக செயல்படலாம் என்ற ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் நிகழ்ச்சி. உள்ள போவோம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 9/7/2024 வளர்பிறை திருதியை திதி காலை 6:59 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி, ஆயில்யம் நட்சத்திரம் காலை 9:10 மணி வரை. அதன் பிறகு மக நட்சத்திரம். இந்த நாள் பார்த்து சித்தயோகம் நாள் முழுவதுமே சுத்தயோகமான நாள் தான் இருக்கு. இப்போ யோகம் நன்றாகவே இருக்கிறது, உங்களுக்கும் அது யோகத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம். அதன் பிறகு 10:30 மணி முதல் 12 மணி வரை நல்ல நேரம். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரம். ராகு காலம் என்று பார்க்கின்ற போது மதியம் 3 மணி 4:30 மணி வரை ராகு காலம். யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் என்று பார்க்கின்ற போது வடக்கு திசைக்கு இந்த சூலம். பரிகாரமாக பால் கூறப்பட்டுள்ளது. பால் அறிந்துவிட்டு வடக்கு திசை நோக்கி செல்பவர்கள் செல்லலாம், வெற்றி பெற்று வரலாம். சந்திராஷ்டமம் காலை 9:10 மணி வரை தனுசு ராசினருக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசினருக்கு காலை 9 மணிக்கு பிறகே. மகர ராசினர் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி வச்சுன்னு இன்னைக்கு ஒரு நிதானமாக செயல்படணும். பிரச்சனைகள் தேடி வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமாக இருங்க. புதிய முயற்சி இன்னைக்கு வேண்டாம், புதிய ஒப்பந்தங்களும் வேண்டாம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா பொதுவாக சதுர்த்தி திதியால் விநாயகர் பகவானை வழிபட்டு வாருங்கள். முடிந்தால் அருக்கம்புல் மாலை சார்த்தி விநாயகரை வழிபடுங்கள். உங்களுடைய குறைகள் நீங்கும், தேவைகள் கிடைக்கும், எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். சூரிய உதயம் இன்று காலை 5:52 அஸ்தமனம் மாலை 6:36. இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே யோகமான நாளாக இருக்க வேண்டும். இந்த நாளில் 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்கள் ஏற்பட போகிறது என்று பார்க்கின்ற போது, இன்றைக்கு மேஷ ராசினருக்கு காலை 9:10 மணி வரை சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அதன் பிறகு யோக நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகிடக்கூடிய நிலை, குடும்ப சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நிலை, எல்லாமும் இன்றைக்கு ஒரு ஆதாயமான நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இருக்கிறது. இந்த நாளில் சரியாக திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லைன்னா சின்ன தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். முடிந்தவரை எல்லாவற்றிலுமே இன்று உங்களுக்கு திட்டமிடுதல் வேண்டும். இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி பெற முடியும், நன்மைகளையும் உங்களால் அடைய முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசினர். ரிஷபராசினருக்கு இன்றைக்கு காலை 9:10 மணி வரை 3ஆம் இடத்திலும் அதன் பிறகு 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக சந்திர பகவான் சஞ்சாரம் இன்றைக்கு காலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். ஒரு 9:10க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலில் விடக்கூடிய நிலைமை ஏற்படும். சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்பு அதிகரித்திடும், வேலை பளு கூட, எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லையே என்ற ஏக்கம் உங்களுக்குள்ள வரும். இருந்தாலும் எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் இன்றைக்கு அடைய முடியும், அனுபவிக்க முடியும். வருமானம் கூட முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வருமானமும் வர ஆரம்பிக்கும். முயற்சி அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள் இந்த நாள் ரிஷபராசினருக்கு. மிதுன ராசி நண்பர்களே, நேற்றைய விட இன்று காலையை விட 9 மணிக்கு மேலாக உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் நேற்று வரை மேற்கொண்ட முயற்சிகள் தடை சந்தித்த நிலையில்
இன்றைக்கு மேற்கொள்கின்ற முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்திடக்கூடியதாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறிடக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கையில் ஒரு முடிவில் எடுக்கும் போது, வேலையை எடுக்கின்ற போது அந்த வேலை பெற உங்களுக்கு வெற்றி ஆகிடக்கூடிய நிலை இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயமான நாள். நினைத்ததை கூட சாதித்துக் கொள்ள முடியும். உடல்நிலை சீராகும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இன்றைக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நாள் நன்றாகவே இருக்கிறது. அதனால் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உடல்நிலையும் சீராகும், மனநிலையும் சீராகும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லுவேன் நான். கடகராசி நண்பர்களே, நேற்று வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சந்திர பகவான் இன்று காலை 9:10 மணி முதல் 2ஆம் வீடான தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். பொதுவாக 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலை, நேற்று வரை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், சச்சரவுகள், பிரச்சனைகள் என்பது விலகிடக்கூடிய நிலை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை, ஒரு ஒற்றுமை, பணவரவு என்பதெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை காணக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். நடக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மனசுல போட்டு வச்சுட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகளை இன்று நீங்கள் கையில் எடுக்கின்ற போது அந்த முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களுடைய முயற்சிகளை கையிலிடுங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும், லாபம் காண முடியும். சிம்மராசி நண்பர்களே, செலவுலாம் நிறைய செஞ்சாச்சு. ஒரு பக்கம் பணம் போயிட்டே இருந்தது, வரவு கிடையாது. அது ஒரு கவலை உங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செலவுகளுக்கு மட்டுப்பட ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும். 2 விஷயம். ஒன்று, சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஆனால் உடல்நிலையில் இனிமேல் உங்களுக்கு குறைவு என்பது இருக்காது. நோய் என்பது குறைய ஆரம்பிக்கும். போராட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். எல்லா விதமான சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயமான காலகட்டத்தில் இந்த நாளும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்க போகிறது. அது காரணம் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். சரி, இன்னைக்கு இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது என்று தெளிவு வரும். பொதுவாக தெளிவு மனிதனுக்கு வந்து விட்டாவே வெற்றி என்பது தானாகவே வர ஆரம்பிக்கும். பிளான் பண்ணாமல் இறங்கிட்டு தான் நம்ம அவசரப்பட்டு இருக்கும். நமக்கு தெரியும் எதில் என்ன இருக்குது, எப்படி கடந்து போகணும் எல்லாம் தெரியும். சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கிறது. கன்னி ராசி நண்பர்களே, 2 நாளாக கொஞ்சம் உங்களுடைய தேவைகள் நிறைவேறி கொண்டே வந்துச்சு. வருமானம் கொஞ்சம் அதிகமாக வந்தது. எல்லாவற்றிலும் ஒரு ஆதாயமான நிலை இருந்தது. ஏன்னா 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணார். அதனால் வருமானத்திற்கு குறைய இருக்காது. இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க, அதான் கேட்குறீங்க. 9:10 மணிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ கன்னி ராசினருக்கு இன்னைக்கு என்ன காத்துட்டு இருக்கு, எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகுது? எதை செய்தாலும் செலவு செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கூட சரி, செலவு செஞ்சாகணும். அரசியல்வாதி கூட செலவு செஞ்சால் தான் 4 பேர் வந்து கோஷம் போடுவோம். அப்போ இன்றைக்கு செலவு செய்து நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடியதாக இருந்தாலும் செலவுகள் செய்தாக வேண்டும். இன்னைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு கன்னிராசினர் இருக்கு. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தா திரும்பி வராது. வேணா அன்பளிப்பாக கொடுத்துடுங்க, சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிடலாம். கொடுத்துட்டு பின்னாடி கேட்கறதா நிச்சயமாக நீ கிடைக்காது. விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் விரயமாகவே போகும். அதை மனசில் வச்சுக்கணும். கொடுக்கின்ற பணமும் விரயமாக தான் போகும், மனசில் வச்சுக்கணும். கொஞ்சம் உடல்நிலையில் சங்கடம் கிடையாது சொல்லிட்டேன். வேலைக்காக முயற்சி செய்வது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கின்ற இடத்திலும் கவனமாக இருங்க. இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நேற்றை விட இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம். நேற்று தொழிலை பற்றி சிந்தனை இருந்துச்சு. இன்னைக்கு தொழில் ஆரம்பிச்சாச்சு, லாபத்தை பார்க்கணும்ல. அப்போ லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசினருக்கு இருக்கும். இந்த தொட்டதெல்லாம் வெற்றி, நினைத்ததெல்லாம் ஜெயம் சொல்றாங்க பாருங்க, அது போன்ற ஒரு நிலை இந்த நாளில் துலாம் ராசினருக்கு. துலாம் ராசியில் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் இன்றைக்கு வெற்றியாகும். தடைப்பட்டிருந்த வருமானம் வர ஆரம்பிக்கும். எங்கேயாவது பணம் கேட்டிருப்பீங்க, அந்த பணம் வரும்.
இல்லை பேங்க்கில் கடன் கட்டு இருப்பீங்க, அந்த பணம் வரும். எப்படி இருந்தாலும் பண வரவு அதிகரித்திடக்கூடிய நாள், சின்ன செலவிற்காவது பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான, ஆதாயமான, யோகமான நாள் என்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, காலை 9-10 மணி வரை பாக்கியஸ்தானத்திலும் அதன் பிறகு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கு. ஒரே ஒரு திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம்தான், முயற்சி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. விதையை போட்டா தான் அந்த விதையை முளைச்சி வெளியில வரும். அப்போ முயற்சி செஞ்சா தான் எதையுமே அடைய முடியும். தானா உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனமா எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், எதுவுமே கிடைக்காது. அப்போ முயற்சி வேண்டும். இந்த ஆசோலேஷன் முதல்ல நீங்கள் விட்டுட்டு வெளியே வரணும். இது கிடைக்குமா, கிடைக்காதா, போகலாமா, போகக்கூடாதா? ஏன்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு மிதமிஞ்சிய ஒரு சந்தோஷம், ஒரு சோர்வுத்தனம் இருக்கும், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ உழைப்பின் மீது கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்தினா மட்டும்தான் உங்களால் ஆதாயத்தை அடைய முடியும், வருமானத்தை பார்க்க முடியும், நிம்மதியை தேட முடியும். இல்லை என்றால் மற்றவர்களுக்கு அடிமைப்படுத்தான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்படும். கொஞ்சம் மனதில் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, என்ன செய்யறது, எந்த வேலையில் ஈடுபடலாம், எல்லாமே திட்டம் போட்டு செயல்படுங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களே, ஒரு இருட்டிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. இன்னைக்கு சங்கடத்திலிருந்து வெளியில் வர போகிறீங்க. 2 நாளாக படாத பாடுபட்டீங்க. மனசில் குழப்பம், செயல்களில் தடை, எல்லா விதத்திலும் சங்கடம், எங்கே போனாலும் நெருக்கடி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலை 9-10 மணிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக விடுபட ஆரம்பிக்கும். அப்போது சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்த சந்திர பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அப்போ நேற்றைய நெருக்கடிகள் முழுமையாக விலகி ஒரு சந்தோஷமான நிலையோட எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஆதாயமாகின்ற நிலைக்கு தெய்வ அருளும் பெரியவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமான நாள்னு சொல்லணும். உத்தியோகத்தில் சங்கடம், வேலையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, நிறைய நெருக்கடி சந்திச்சாச்சு, எதுவுமே நடக்கலை. ஆனால் இன்றைக்கு 9 மணிக்கு மேல் உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான நாள் சொல்லுவேன். மகர ராசி நண்பர்களே, கொஞ்சம் 2 நாளாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கல்ல. எப்பயுமே வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக போகும்போது சின்ன பிரேக் வரும், பிரேக் அடிக்க வேண்டிய நிலைமை வரும். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் நடக்கும். 2 நாளாக ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக குழுகுழு இருந்தாச்சு. நீங்கள் 9-10 மணிக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்குகிறது. 9-10 மணிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகின்ற போது முயற்சிகளில் தடைகள் ஏற்படும், செயல்களில் தொய்வு ஏற்படும், வருமானத்தில் தடை ஏற்படும், தேவையற்ற பிரச்சனைகள் நம்ம நோக்கி வரும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, சாதாரண கூலியாக இருந்தாலும் சரி, சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகள் இன்றைக்கு வேண்டாம். வெளியூர் பயணங்களும் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்போது வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. வழக்கமாக எழுந்திருக்கிறோம், அடுத்த வேலையை பார்க்குறோம், வேலைக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம், பார்த்தோம் வந்தோம், அப்படி இருப்பது நல்லது. யாரிடமும் தேவையற்ற பேச்சுகள் இன்னைக்கு வேண்டாம். அதன் வழியாக சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு இன்னைக்கு நன்மையாக இருக்கும். பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுக்கு. முடிந்தவரை அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். குலதெய்வத்தை வணங்கி வேண்டி உங்களுடைய மனதில் உள்ள குறைகளை தெரிவித்து பிரார்த்தியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். கும்பராசி நண்பர்களே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக, தைரியமாக, துணிச்சலாக செயல்பட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிற வேலையில் முயற்சியில் சந்தோஷமாகிடுங்க. எல்லாத்திலும் லாபம் உண்டாகும். நட்புகளால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம். இன்றைக்கி எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் குழுகுழுனாலும் சொல்லணும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான வரவு வரக்கூடிய, சங்கடங்கள் நீங்கிடக்கூடிய, சுறுசுறுப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாளில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கவனம் போல வருமானத்தில் இருக்கட்டும், முன்னேற்றத்தில் இருக்கட்டும், வேறு பக்கம் போக வேண்டாம் இந்த நாளில்.
மீன ராசி நண்பர்களே, கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை சந்திச்சுட்டு வந்தீங்க 2 நாளாக. எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும். கொஞ்சம் சோர்வும் ஏற்பட்டிருக்கும் மனசுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு 9-10 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நாளாக, வாழ்க்கையில் வளம் காணக்கூடிய நாளாக, எதிர்ப்புகள் இல்லாத நாளாக, எதிரிகள் விலகி செல்லக்கூடிய நாளாக, வழக்குகள் சாதகமாகிடக்கூடிய நாளாக, ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நாளில் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து முடிப்பதன் வழியாக அதில் உங்களால் ஆதாயத்தை பார்க்க முடியும். மற்ற எவரையும் நம்பி எந்த பொறுப்பையும் இன்றைக்கு ஒப்படைக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே கையில் இடுங்க. பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா வரவு வரும்போது தான் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். இன்றைக்கு ஒரு 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. அதில் பார்த்தீங்கன்னா மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மீனம், இந்த 5 ராசினருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். மீண்டும் நான் சந்திக்கிறேன்.